மதுரையில் இந்திராணி மேயர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் துணை மேயர் நாகராஜ் தலைமையில் மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ததை அடுத்து அறிஞர் அண்ணா மாளிகையில, அதாவது துணை மேயர் அவர் தலைமையில மாமன்ற சிறப்பு கூட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. இதுல மதுரை மாநகராட்சியில 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரம் எதிரொலியாக மேயர் இந்திராணி ராஜினாமா செய்தார். அவர் ராஜினாமா கடிதத்தில் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்ததாக அவர் கடிதம் கொடுத்ததை அடுத்து இன்று அந்த அவசர கூட்டமானது நடைபெற்றது. அதாவது 2022-23 ஆண்டுகளில் 150 கோடி ரூபாய் வரை வரி வசூல் முறைகேடு செய்தது தொடர்பாக மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாக மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்களான வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுபீதா, நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்தன், வரி விரிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகிய 7 பேர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். இந்த வழக்கு சம்பந்தமாக மாநகராட்சி ஊழியர் 17 பேர் அவர்கள் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த மதுரை டிஐஜி அபினவ்குமார் தலைமையில உயர்நீதிமன்ற விசாரணை அதிகாரி குழு நியமித்தது. அதிகாரிகள் பாஸ்வேர்டை முறைகேடாக பயன்படுத்தி வரி வசூல் குறைப்பு செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வரிகேடு தொடர்பாக முதல் குற்றவாளியாக மதுரை மாநகராட்சி மேயர் பொன் வசந்த், அதாவது மேயருடைய கணவர் பொன் வசந்த் என்பவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் ஜாமீனில் வெளியே வந்தார். வரிகேடு விவகாரத்தில் மேயர் இந்திராணி இந்த விவகாரம் தொடர்பாக மேயர் இந்திராணி சில நாட்களுக்கு முன்பாக ராஜினாமா கடிதம் கொடுத்தார். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்த நிலையில இன்று அவசரமாக, அதாவது அவசர கூட்டம், மாநகராட்சியில் அவசர கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு இன்று அந்த அவசர கூட்டமானது துணை மேயர் நாகராஜன் தலைமையில மாமன்றத்தில் நடைபெற்றது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.